கிராம மக்களுக்கு அவசரத்துக்கு உதவுற வகையில 7 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எப்படி நான் மனிதம் குரூப்ல இருக்கும் போது நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குலாம் உணவு கொடுக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ, அதே சந்தோஷத்தை பாலா இல்ல யார் உதவி பண்ணாலும் நான் கண்டிப்பா சந்தோஷம் அடைவேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனா வறுமை, கால சூழ்நிலை, இன்னைக்கு நம்ம மீது சுமத்தப்பட்ட அத்தனை சுமை என்ற பாரத்திற்கும் நம்ம தானே ஓடியாக வேண்டியதா இருக்கு. இந்த ஓட்டத்துல சில விஷயங்களை மறந்துட்டோம், அதுல சேவையும் கூட. ஆனா பாலா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சேவை ரொம்ப பெரியது. இல்ல பாலாவினுடைய சேவைகள் எப்படி அப்படின்னா, தண்ணியில சுண்ணாம்பு கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மக்கள் ஏதோ எம்பி எம்எல்ஏ கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கி படிச்ச உடனே பாலா அந்த பகுதிக்கு ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நீங்க பார்த்திருக்கலாம். கணவனை இழந்த ஒரு பெண், இதுக்கப்புறம் யாருக்காகவே உங்க ட்ரீம் நீங்க தள்ளிப்படாது, உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. கவலைக்கிடமாக இருக்கிற அவங்க குடும்பத்தை போய் பார்த்து கண்ணீரை தொடச்சி அந்த பெண்ணுக்கு உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு தையல் இயந்திரத்தை கொடுக்குறாரு. ஏன் உயர்ந்த அப்படின்னு சொன்னா, சின்ன மிஷின்லாம் கிடையாது, அது பெரிய மிஷின் தான். அந்த மிஷினை கொடுக்குறாரு. அதுல எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணலாம், நீங்க தைரியமா இதுல ஒர்க் பண்ணலாம், இனி எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறேன்.